السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் முகநூல் வழியாக சந்திப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே பதிலளிக்கக்கூடிய விதத்திலே நாம் நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இந்த வாரம் 20வது வாரமாக இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அதிலே நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் மார்க்கத்தின் அடிப்படையிலே குர்ஆன் சுன்னா நிழலிலிருந்து நாங்கள் பதிலளித்து வருகிறோம். இந்த வாரத்தில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் வழங்குவதற்கு தயாரான நிலையில் முதல் கேள்வியாக சகோதரர் உசைர் அவர்கள் கொழும்பிலிருந்து கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறார்னா, முயல் இஸ்லாத்தில் ஹலாலா ஹராமா என்று கேட்டிருக்கிறார். அதாவது முயல் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும், மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது. அந்த பிராணியை உணவாக உட்கொள்வது, ஹலாலான முறையில் அறுத்து உணவாக உட்கொள்வதற்கு மார்க்கத்துல தடை இருக்கிறதா அல்லது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டா என்று கேட்கிறார். இஸ்லாத்துல பொதுவான ஒரு அடிப்படை தான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை நமக்கு ஹராம் ஆக்கினானோ அது அல்லாத அனைத்தும் ஹலால் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விதியாக இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 29வது வசனத்துல என்ன சொல்கிறான்னா, உவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, அவன் தான் உங்களுக்கு பூமியில உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பூமியில உள்ள அனைத்தும் நமக்கு ஹலாலாகும், அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஹராமாக்கியதை தவிர என்பது ஒரு பொதுவான அடிப்படையாக நாங்கள் குர்ஆனிலிருந்து புரிந்து கொள்கிறோம். அந்த வகையில முயல் என்பது தடுக்கப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா, நேரடியாக தடை செய்யப்பட்ட ஒரு உணவாக இருக்கிறதா என்று பார்த்தா நேரடியாக தடை செய்யப்பட்டதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. குர்ஆன்ல பொதுவாக அல்லாஹ் தடுத்த மிருகங்களாக பிராணிகளாக வரக்கூடிய, ஹதீஸில் தடுத்த பிராணிகளாக வரக்கூடியவைகள் பன்றிய பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்திலும் இன்னும் ஏராளமான வசனங்களிலும் அல்லாஹ் தடுக்கிறான். அதே போன்று வீட்டு கழுதை சாப்பிடுவதற்கு ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக புகாரியிலே 4217வது செய்தியில வருது. இது நேரடியாக தடுக்கப்பட்டது. இது அல்லாமல் பொதுவான சில அடிப்படைகளை வைத்து கோரப்பற்கள் இருந்தால் அந்த உணவு ஹராம், அல்லது வேட்டை நகங்கள் கோர நகங்கள் இருந்தால் அந்த உணவுகள் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது நாங்க புகாரியில 5530வது செய்தியாகவும் சஹீஹ் முஸ்லிம்ல 3914வது செய்தியாகவும் பார்க்கிறோம். இது அல்லாத ஏனைய உணவுகள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில பொதுவான அடிப்படைகள் என்னன்னு சொன்னா, நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால், நமக்கு ஏதாவது உடல் ரீதியான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல வலா துல்கு இல தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை அழிவின் பால் நீட்டாதீர்கள் என்று சொல்கின்ற அடிப்படையில் நாம் நம்முடைய உணவாக அழிவுக்குரியவைகளையும் சாப்பிடக்கூடாது என்பதை விளங்கலாம். இது அல்லாம வேறு ஹராமாக்கப்பட்டதற்கு எந்த ஒரு அடிப்படையும் நாம் பார்க்க முடியவில்லை. அந்த அடிப்படையில முயல் என்பது ஹராமாக்கப்பட்ட நேரடியாக சொல்லப்பட்டவைகளையும் வரவில்லை. பொதுவான அளவுகோலாக கோர நகங்கள், கோரை பற்கள் அல்லது சாப்பிடுவதனால் உடலுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விதத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்குதான்னு கேட்டா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் முயல் என்பது அடங்கவில்லை என்பதனால முயல் சாப்பிடுவதற்கு மார்க்கத்துல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல முடியாது. மார்க்கம் தெளிவாக ஹராமாக்காத விஷயங்கள் நமக்கு ஹலாலானவை தான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பொதுவான ஒரு அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில் முயல் என்பது ஹலாலான ஒரு உணவு என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. ஆனா மேலதிகமான விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயல் சாப்பிடுவதை ஹலாலாக்கியதாக வரக்கூடிய ஒரு செய்தியை நாம் இப்னு மாஜாவிலே 3235வது செய்தியாக பார்க்கிறோம். அதுல எப்படி செய்தி வருகிறதுன்னு சொன்னா, முஹம்மது இப்னு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு மர்ர அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அர்னபைன் முஅல்லிகஹுமா. முஹம்மது இப்னு சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 முயல்களை
தொங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்கிறார்கள். ஃபகால யா ரசூல் அல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, இன்னி அசப்து ஹாதைனில் அர்னபைன், இந்த 2 முயல்கள் எனக்கு வேட்டையின் மூலம் கிடைத்து விட்டது, அதை நான் பிடித்து கொண்டேன். ஃபலம் அஜித் ஹதீதத்தன் உதக்கீஹிமா, ஆனால் அதை அறுப்பதற்கு என்னிடத்தில் இரும்பிலான எந்த ஒரு கத்தியும் கிடைக்கவில்லை. ஃபதக்கைதுஹுமா பிமர்வத்தில், நான் மர்வா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கூர்மையான கல்லை கொண்டு 2 முயல்களையும் அறுத்து விட்டேன். அஃஆகுலு, இதை நான் சாப்பிடலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால குல், நீ இதை தாராளமாக சாப்பிடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்ததாக ஒரு செய்தி தெளிவாக வருகிறது. இந்த செய்தி சஹீஹுடைய தரத்தில் இல்லாட்டிலும் ஹசனுடைய தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மேலே நாம் சொன்ன அடிப்படைகளுக்கு ஒத்து போகக்கூடிய விதத்திலும் இருப்பதனால இந்த செய்தி ஏற்கத்தகுந்த ஒரு செய்தியாக கருதப்படுகிறது. எனவே முயல் சாப்பிடுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக அனுமதி அளித்திருக்கும் காரணத்தினால் முயல் சாப்பிடுவது இஸ்லாத்தில் ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலாக இருக்கிறது. எனவே அது ஹராம் என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, அது ஹலாலான ஒரு உணவுதான் என்பதை சகோதரர் உசைர் அவர்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். சகோதரர் நஜீபுல்லா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இடுப்பில் மந்திரிக்காத அரணா கயிறு கட்டுதல் கூடுமா கூடாதா என்ற கருத்தில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, ஒரு அரணா கயிறு என்று ஒரு வழக்கம் நம் சமூகத்தில் இருக்கிறது. அரணா கயிறு என்ற ஒரு வழக்கம் பெரும்பாலான இந்து சமூக கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. இதை அரைஞான் கயிறு அல்லது அரணா கயிறு என்று சொல்வார்கள். இதை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்று சொன்னா, தீய சக்திகளிடமிருந்து ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளை தடுப்பதற்காக. இடுப்பிலே ஒரு கருப்பு நிறத்திலோ அல்லது சிவப்பு நிறத்திலோ ஒரு மந்திரிக்கப்பட்ட நிலையில் ஒரு கயிறாக அதை கட்டிக் கொள்வார்கள். அது கருப்பு நூலாக கட்டினார்கள் என்று சொன்னா தீய சக்திகளுடைய தாக்கங்களிலிருந்து பாதுகாப்பு பெறும் நோக்கத்தின் அடிப்படையில் கட்டுவார்கள். சிவப்பு நிற நூலாக கட்டுவார்கள் என்று சொன்னா எதிரிகளுடைய தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்காகத்தான். பொதுவாக தென்னிந்தியாவில் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு மத சடங்காக, ஒரு சம்பிரதாயமாக, மத கலாச்சாரமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒன்றுதான் இந்த அரணா கயிறு என்பது. இதை தமிழில் தாயத்து என்று கூட சொல்வார்கள். இதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக தடுத்திருக்கிறார்கள். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகது அஸ்ரக, யார் ஒருவர் மந்திரிக்கப்பட்ட நிலையில் ஒரு கயிறை கட்டுவாரோ, கயிறை தொங்க விடுவாரோ, அவர் தெளிவாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஷிர்கு, அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கின்ற காரியம் என்று தடுத்திருக்கிறாங்க. ஏன் இணை கற்பித்தல் வருகிறதுன்னு சொன்னா, நன்மை என்பதும் தீமை என்பதும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்விடம் இருந்து ஏற்படக்கூடியது. வல் கதிரி, நாங்கள் கதிர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய விதி அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான் நடக்கிறது. ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அதில் ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருந்தாலும் தீங்குகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு வரக்கூடியது. அப்போது ஒரு கயிறு வந்து அதை தடுத்து நிறுத்தி நம்மளை பாதுகாக்கும் என்று சொன்னா, அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு தீங்கை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டவையாக ஒரு கயிறு இருக்கிறது என்ற கருத்து வந்துவிடும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான், அல்லாஹ் உமக்கு துன்பத்தை ஏற்படுத்தினால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை என்று திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறானே தவிர ஒரு நூலு வந்து அதை நீக்குமா? நீக்காது. அதனால இந்த தாயத்து என்பது இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு சிறுக்கான நிலையில் இருக்கிறது. அப்ப ஒரு தாயத்துக்கு ஒப்பான ஒரு நிலையில் தான் மந்திரிக்கப்பட்ட அரணா கயிறு இருக்கிறது. அப்ப இதை நாங்க பயன்படுத்தலாமான்னு கேட்டா கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. மார்க்க அடிப்படையில் பார்த்தாலும் பயன்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதுக்கு கொடுக்கிறதாக வருது. அது போக இது வேறொரு சமூகத்தின் மத கலாச்சாரமாக, மது சடங்காக, எப்படி முஸ்லிம் அல்லாத மக்கள், தமிழர்கள், இந்து மக்கள் ஒரு தாலிய புனிதமான ஒரு கயிறாக பார்ப்பாங்களோ, அது போன்ற ஒரு மத ரீதியான ஒரு சடங்காக அரணா கயிறை ஒரு புனிதமான ஒரு பொருளாக
அதுக்கு ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்து மந்திரிக்க ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு பொருளாக அதை கருதுவதனால் அதை நாங்கள் பயன்படுத்துவதை விட்டு முற்றிலும் முழுதாக விலகி கொள்ள வேண்டும். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தஸப்பஅ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடப்பார்களோ அவர்களை சேர்ந்தவரே என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதாவுதிலே 3512வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மந்திரிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் அது சிறுக்காகுகிறது, ஏனைய சமூகத்தின் ஒரு கலாச்சாரம் மத கலாச்சாரமாக மாறுகிறது. எனவே அதிலிருந்து நாங்கள் முற்றிலும் முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். மந்திரிக்கப்படாத நிலையில் வேறொரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு சிலர் இடுப்புல ஒரு கயிறை கட்டுறாங்க. எதுக்கு கட்டுவாங்க? ஏதாவது ஒரு சாவி கோர்வையை வச்சு கொள்றதுக்காக கட்டலாம், அல்லது ஒருத்தருடைய லுங்கிய பிடிச்சு நிறுத்துறதுக்காக வேண்டி, கீழே விழாம இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு கயிறை வச்சு கட்டி கொள்ளலாம் என்று நினைத்தால் அதற்கு பயன்படுத்தலாம். அல்லது மாதவிலக்கு ஏற்படக்கூடிய நிலையில் பெண்கள் பிரத்யேகமான ஆடைகளை பயன்படுத்தி கொள்வதற்காக இப்படி இடுப்புல ஒரு கயிறை தொங்க விட்டு கொள்ளக்கூடிய பழக்கத்தில் இருக்கலாம். இப்படிப்பட்ட வேறு தேவைகள் இருந்தால், மந்திரிக்கப்படாத நிலையில் அதை ஒருவர் பயன்படுத்தினால், அதற்கு புனிதத்துவம் கொடுக்காமல் இருந்தால், அதற்கு ஒரு தனி சக்தி இருப்பதாக அவர்கள் நம்பாவிட்டால் அதை தாராளமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி பயன்படுத்துவதை இஸ்லாமிய மார்க்கம் அதை தடுக்காது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அது அல்லாஹ்வுக்கு இணையான நிலைக்கு அவர் கொண்டு வரவில்லை. அதற்கு சக்தி இருப்பதாக, புதிதான ஆற்றல்கள் இருப்பதாக, மந்திர சொற்களின் அந்த பலத்தின் காரணமாக அது செயல்படுவதாக அவர் கருதாத காரணத்தினால், வேறு நோக்கத்துக்காக வேண்டி அதை பயன்படுத்தும் காரணத்தினால் அதனுள் இணை கற்பிக்கின்ற ஒரு நிலையோ புனிதத்துவமோ ஏற்படுவதில்லை. எனவே அதை பயன்படுத்துவதை கூடாது என்று சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரனின் கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். சகோதரர் நஸ்லீம் அவர்கள் மாதம்பையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருண்டா, எனக்கு ஜின்கள் சம்பந்தமாக ஆதாரபூர்வமான தெளிவொன்று வேண்டும். இப்ராஹிம் மௌலவி என்று ஒருத்தர் இருந்தார், ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களுடைய சகோதரர். அவர் எமது ஊரில் மட்டுமல்லாமல் இலங்கையில் பல ஊர்களில் ஜின் தொட்டவர்கள், ஜின் புகுந்தவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது போன்ற ஒரு சம்பவம் இஸ்லாஹியா பெண்கள் அரபு கல்லூரியில் ஒரு மாணவிக்கு நடந்துள்ளதாகவும், அவர் இப்ராஹிம் மௌலவி அந்த ஜின்களுடன் கதைத்து ஜின்னை அம்மாணவியின் உடலில் இருந்து விரட்டியதாகவும், பின்னர் அங்குள்ள மனதைரியம் மிக்க மாணவர்களின் முன்னிலையில் அங்குள்ள ஜின்களுக்கு அவர் படிப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் மட்டுமல்ல, அவர் இது போன்ற பல சம்பவங்கள் செய்த ஒருவர். எனது கேள்வி என்னவென்றால், ஜின்கள் மனிதனிடம் பேசுமா, உரையாடுமா, மனித உடம்பில் புகுந்து அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் செய்யுமா என்று அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது சுருக்கமா என்னன்னு சொன்னா, ஜின்கள் மனிதர்களுடன் உரையாட முடியுமா, அவர்களுக்கு மனித உடம்பில் புகுந்து அசாதாரண அல்லது தீய செயல்களை செய்ய முடியுமா என்பதுதான் அந்த சகோதரனின் கேள்வியின் சுருக்கமாக இருக்கிறது. பொதுவாக பலரும் இந்த ஜின்கள் சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில பலவிதமான வித்தியாசமான நம்பிக்கைகளை வைத்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துல ஒரு பள்ளி வாசல்ல இரவுல தனியா தங்கிராதீங்க, இல்ல ஜின்கள் வந்து உங்களை தூக்கி கொண்டு போயிட்டு அவுள்ள போட்டுரும் என்ற மாதிரி சொல்ற பழக்கம் இருக்குது. ஜின்கள் உங்களோட உடம்புல மேல உங்களை தீண்டிரும் என்ற நம்பிக்கை. அதே போன்று ஆண்கள், இளைஞர்கள், திருமணமாகாதவர்கள் நீங்க தனிமையில் இருக்கும் பொழுது பெண் ஜின்கள் உங்களை தீண்டி விடலாம் என்ற மாதிரி நம்பிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் பலவிதமான நம்பிக்கைகள். சில பேர் அசாதாரணமான நடவடிக்கைகள்ல ஈடுபடுவாங்க, விசித்திரமான குரல்கள்ல பேசுவாங்க, அவர்களுடைய உடம்புல அசாதாரண ஆற்றல்கள் வெளிப்படுவதை போன்று ஒரு தோற்றத்தில் அவர்கள் காட்சி அளிப்பார்கள். அவர்கள் பலவிதமான கோரிக்கைகள் முன்வைப்பார்கள். மனிதர்கள் அறியாத பல செய்திகளை, பலருக்கும் ரகசியமாக இருக்கக்கூடிய செய்திகளை வெளிப்படுத்துவார்கள். இந்த மாதிரி வினோதமான செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஜின்கள் புகுந்து விட்டன, அந்த ஜின்களின் ஆற்றலால் தான் இந்த சம்பந்தப்பட்டவர் இப்படிப்பட்ட அசாத்தியமான விசித்திரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்று பலரும் நம்பி ஜின்கள் மனித உடல்களுக்குள் புகுந்துவிடும், ஊசலாடும், பல அசாதாரணமான விசித்திரமான வினோதமான செயல்களில் ஈடுபடும் என்று நம்பிக்கை கொள்கிறார்கள். இது சரியா என்று பார்த்தால், மார்க்க ரீதியாக இதை பார்ப்பதற்கு முன்பதாக அறிவியல் ரீதியாகவும்
உளவியல் ரீதியாகவும் இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒருவர் அசாதாரணமான விசித்திரமான செயற்பாடுகள் மார்க்கத்துடன் தொடர்பு படுத்தி செய்தாலோ அல்லது மார்க்கத்துடன் தொடர்பு இல்லாமல் செய்தாலோ அவருடைய மனோநிலையை ஆய்வு செய்கின்ற உளவியலாளர்கள், மனோவைத்திய நிபுணர்கள் என்ன சொல்கிறார்னா, இவருக்கு டிலூஷன்ஸ் ஏற்படுகிறது, ஹலுசினேஷன்ஸ் ஏற்படுகிறது என்று சொல்வார்கள். இந்த டிலூஷன்ஸும் ஹலுசினேஷன்ஸும் ஏற்பட்டால், அதாவது டிலூஷன்ஸ் என்று சொன்னா மாய நம்பிக்கைகள், ஃபால்ஸ் பிலீஃப் என்று சொல்வார்கள். ஹலுசினேஷன்ஸ் என்று சொன்னா அவருக்கு கற்பனையான காட்சிகள் உருவாக்கப்படுவது ஒருவருக்கு ஏற்படுமேயானால் அவர் உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார். அவருடைய இந்த உளவியல் பாதிப்பு சைக்கோட்டிக் டிஸார்டராக கருதுவார்கள். உளவியல் ரீதியாக மன அழுத்தத்துக்குள்ளாகி இவர் உளவியல் பாதிப்புக்குள்ளான ஒருவராகத்தான் மருத்துவ ரீதியாக கருதப்படுகிறார். இவருடைய நடவடிக்கைகள் அசாதாரண, வினோதமான, வியக்கத்தக்க, விசித்திரமான நடவடிக்கைகள் ஏற்படுமேயானால், அவருக்கு பல காட்சிகள் தோன்றுவதாக அவர் சொன்னால், அவருடைய உடம்பில் ஒரு அசாதாரண ஆற்றல் அவருக்கு இருப்பதாக அவர் நம்பி அதன் அடிப்படையில் அவர் செயல்பட ஆரம்பித்தால், அவர் உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அந்த நோய்க்கு மருத்துவ துறையில் டிலூஷன்ஸ் ஆஃப் பொசஷன்ஸ் இன் ஸ்கிசோஃப்ரீனியா என்று சொல்லக்கூடிய, அதாவது மாயை உலகத்தில் தவறான நம்பிக்கைகளுக்கும் காட்சிகளுக்கும் உட்படக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புக்குள்ளான ஒருவராகத்தான் அவர் கருதப்படுகிறார். இதுக்கு என்ன பண்ணணும்? அவர் மனோ தத்துவ ரீதியான, உளவியல் ரீதியான ஆலோசனைகள், வழிகாட்டுதல்களை பெறுவதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் சைக்காஸ்டிக் ஒருவரை சந்தித்து, மனநல மருத்துவர் ஒருவரை சந்தித்து கண்டிப்பாக அதற்கு மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹோமோன்ஸ்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இம்பேலன்ஸை, அசாதாரண நிலையை சமநிலைப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால்தான் அவர்களுக்கு இந்த நோயிலிருந்து வெளிவர முடியும். ஒருவர் தன்னை கடவுள் என்று சொன்னாலோ, தனக்கு கடவுளுடைய அவதாரம் ஏற்பட்டிருக்குது என்று சொன்னாலோ, தன்னிடம் ஒரு அவுளியா புகுந்திருக்கிறார் என்று சொன்னாலோ, தன்னிடம் ஒரு மகான் வந்திருக்கிறார் என்று சொன்னாலோ, தான் கடவுளுடைய ஆற்றலை தன்னுடைய உடம்புக்குள்ளே பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாலோ, தன்னுடைய உடம்புக்குள் ஜின் புகுந்திருக்கிறது என்று சொன்னாலோ, அல்லது அவ்வாறு நம்புகின்ற வகையில் அவர் நடந்து கொண்டாலோ, அவருக்கு ஸ்கிசோஃப்ரீனியா என்று சொல்லக்கூடிய கடும் பயங்கரமான ஒரு சைக்கோட்டிக், ஒரு டிஸ்ஆர்டர் ஏற்பட்டிருப்பதாகத்தான் உளவியல் துறையில் மனோ தத்துவ நிபுணர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அப்ப அதிலிருந்து மருந்து பெற்றுக்கொண்டு விடுபடணுமே தவிர, இந்த ஜின்கள் புகுந்த நம்பிக்கையை கொண்டு வந்து இதுக்குள்ள புகுத்தி அவங்களுக்கு பாடம் நடத்தினாங்களாம், வகுப்பு நடத்தினாங்களாம். ஒரு மௌலவி ஒருவரை குறிப்பிடுகிறார். இவராக இருந்தாலும் சரி, வேறொருவராக இருந்தாலும் சரி, இவர் ஜின்களுக்கு கிளாஸ் நடத்துற அளவுக்கு இவருக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறதா இவர் காட்டிக் கொள்றாரு. அப்படி காட்டினால்தான் இவர்களுக்கு சமூக மன்றத்துல ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் இது போன்ற மார்க்கம் வழிகாட்டாத, மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை நிலை பெறுவதற்கான ஏற்பாடுகளை, நடவடிக்கைகளை இந்த சமூகத்திலே மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி மார்க்க ரீதியாக ஒரு ஜின் மனிதனுடன் உரையாடக்கூடிய நிலை ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் யாருக்கு மாத்திரம் அந்த அனுமதி இருக்கிறது என்பதை மார்க்க ரீதியாக நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த ஜின்களை பொறுத்தவரையில் இவர்கள் இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் யார் என்று சொன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் என்ற ஒருவன் இருந்தானே, அந்த இப்லீஸும் அவனுடைய சந்ததிகளும், அவனுடைய மனைவி, அவனுடைய சந்ததிகள், இவர்கள் அனைவரும் ஜின் இனத்தை சேர்ந்தவர்கள். இவர்களை இஸ்லாமிய மார்க்கம் ஷைத்தான்கள் என்று குறிப்பிடுகிறது. இவர்களுடைய முழுமையான வேலை என்று சொன்னா மனிதர்களை வழிகெடுப்பதே நோக்கமாக வைத்து செயல்படுவார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தான்கள் சம்பந்தமாக குர்ஆன்ல ஏராளமான இடங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த ஷைத்தான்களை, ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸின் சந்ததிகளான ஷைத்தான்களை அல்லாஹ் தஆலா உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடனும் இணைத்து வைத்திருக்கிறான். 41வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வகையல்னா லஹும் குரானாஉ ஃபஸையனு லஹும் மா பைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும். அவர்களுடன் தோழர்களை, சில தோழர்களை நாம் நியமித்திருக்கிறோம். குரானா, சில தோழர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அவர்கள் ஃபஸையனு லஹும்,
மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னிருப்பதையும் பின்னிருப்பதையும் அவர்கள் அழகாக்கி காட்டுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். அதே போன்று 43வது அத்தியாயம் சூரத்துல் ஸுஹ்ருஃப்ல 39வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமை யஹ்சு அன் திக்ரிர் ரஹ்மானி, யார் அளவற்ற அருளாளனுடைய அறிவுரைகளை புறக்கணிப்பார்களோ, நுக்கையல் லஹு ஷைத்தானன் ஃபஹுவ லஹு கரீன், அவனுக்கு ஒரு கரீனை, ஒரு ஷைத்தானை நாம் சாட்டுவோம், அவன் அந்த மனிதனுக்கு உற்ற நண்பனாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஷைத்தானை அல்லாஹ் சாட்டுறான். அந்த ஷைத்தானுக்கு ஒரு மனிதனுடைய உடம்புக்குள் புகுவதற்கும், அந்த மனிதனை வழிகெடுப்பதற்கும், மனிதனுடைய நேரான பாதையை விட்டு அவனை தடுப்பதற்கும் அந்த ஷைத்தான் தூண்டிக் கொண்டு இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றதை பார்க்கிறோம். இப்படி வந்தால், மேலுக்குள் புகுந்தால், மேல வந்து அந்த ஷைத்தான் இருப்பதனால அசாதாரணமான செயற்பாடுகள், விசித்திரமான செயற்பாடுகள், வினோதமான செயற்பாடுகள் ஏற்படுமான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படாது. சாதாரண நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள், தீய எண்ணங்கள் ஏற்படும். தீய எண்ணங்களை போடுவதுதான் அந்த ஷைத்தான்களுடைய முழு நேர பணியாக அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இது குறித்து அல் குர்ஆன்ல சொல்லும் போது, அல் குர்ஆன்ல 114வது அத்தியாயத்துல 5 முதல் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், அவன் எத்தகையவன் என்று சொன்னா, மனிதனுடைய உள்ளத்திலே மறைந்து இருந்து கொண்டு தீய எண்ணங்களை ஏற்படுத்துவான். மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்களிலும் இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ஜின்கள்ல மனிதர்களுடைய உள்ளத்துக்குள்ளே தீய எண்ணங்களை மறைந்திருந்து ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஷைத்தான்கள் தான். அவங்களுக்கு உள்ளத்துல கூட ஊடுருவுற ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதனால அவர்கள் தீய எண்ணத்தை மட்டும்தான் ஏற்படுத்துவாங்க. மனுஷனை பைத்தியமாக்குற வேலையெல்லாம் இந்த ஷைத்தான்கள் செய்ய மாட்டாங்க என்றதை நாங்க தெளிவாக விளங்கி கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள், ஒரு முறை ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியான சஃபியத் பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் பள்ளிவாசல்ல வெளியில இருந்து பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல 2 நபி தோழர்கள், அன்சாரி தோழர்கள் கடந்து செல்வாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் இருவரையும் அழைத்து, இது என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்ன நேரத்துல அவங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாங்க உங்கள் மேலே சந்தேகப்படுவோமா என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி, ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்கள்ல எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான், அதனால உங்களுடைய உள்ளத்துல தவறான எண்ணத்தை ஏற்படுத்தலாம், எனவேதான் நான் சொன்னேன் என்று சொல்றாங்க. அப்ப இரத்த நாளங்கள்ல ஓடக்கூடிய நிலையில் ஷைத்தான் இருக்கிறான். அந்த ஷைத்தான் நம்மளுடைய உடம்புல புகுதே இருக்கிறான். ஆனா ஏதாவது விசித்திரமான வேலைகளை செய்ய வைக்கிறானா, நம்மளை பைத்தியமாக்க வைக்கிறானா, நமக்கு அசாதாரணமான அசாத்திய ஆற்றல் ஒன்று உடம்புக்குள்ள ஏற்படுத்துறான்னு கேட்டா கண்டிப்பாக ஏற்படுத்தவில்லை. எப்ப ஜின்களின் இடத்தை சேர்ந்த ஷைத்தான் மனிதர்களுடைய உடம்புக்குள்ளே புகுந்திருப்பதாக இஸ்லாம் சொல்கிறதோ, அந்த ஜின்களுக்கு கூட மனிதனுடைய உடம்புல அசாதாரணமான எந்த செயலையும் ஏற்படுத்த முடியவில்லை என்று இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த ஷைத்தான் அல்லாத ஏனைய ஜின்கள் மனிதனுடைய உடம்புக்குள்ள புகுந்து இப்படி விசித்திரமான வேலைகள் செய்வான் என்று நம்புவது எந்த அளவில் இந்த மார்க்கத்துக்கு முரணான ஒரு நம்பிக்கை என்பதை சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தஆலா ஜின்கள்ல 2வது சாராரை பற்றி சொல்லும் போது, ஜின் இனத்திலேயே இன்னொரு சாராராக இருக்கக்கூடியவர் யாருன்னா, அவர்கள் நம்மளை போன்று மனிதர்களை போன்று நல்லவர்களும் கெட்டவர்களுமாக இருக்கக்கூடிய ஜின்களாக இருக்கக்கூடியவர்கள். அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல 72வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல, வஅன்னா மின்னா ஸாலிஹூன் வமின்னா தூன ذلك, எங்கள்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் எப்படி மனிதர்களில் இருக்கிறார்களோ அப்படி ஜின்களிலும் இருக்கிறார்கள். குன்னா தராய்க கிததன், நாங்கள் பல வழிகளில் பல தரைக்காக்களாக பிரிந்து சிதறி கிடந்தோம் என்று அந்த ஜின்கள் சொன்னதாக அந்த வசனத்துல வருது. அதே போன்று 72வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஅன்னஹு கான யகூலு ஸஃபியுனா அலல்லாஹி ஸதகா, நம்மள மூடர்கள் சில பேர், சில மட ஜின்கள் இருந்தாங்க. அந்த மடத்தனமான ஜின்கள் என்ன சொல்லி கொண்டிருந்தாங்க? அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்பவர்களாக இருந்தார்கள். வஅன்னா லனன்னா அல்லன் தகூலல் இன்சு வல் ஜின்னு அலல்லாஹி கதிபா, நாங்க என்ன நினைச்சு கொண்டிருந்தோம் தெரியுமா? இந்த ஜின்களும் மனிதர்களும் அல்லாஹ் மீது பொய்யே சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சு கொண்டிருந்தோம். ஆனா இந்த மடையர்கள், ஜின்கள்ல சில மடையர்கள் அல்லாஹ் மீது பொய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்று இவர்கள் சொன்னதாக, ஜின்கள் சொன்னதாக 72வது அத்தியாயத்துல 4, 5 ஆகிய வசனங்கள் சொல்வதை பார்க்க. ஜின்கள்ல நல்லவங்க கெட்டவங்க 2 சாரார் இருக்கிறாங்க.
இந்த சாரார் மனிதர்களுடைய உடம்புக்குள்ள வந்து ஏதாவது வேலை பண்ணுவாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு மனிதர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. மனிதர்களுடைய நடமாட்டம் இல்லாத மலை அடிவாரங்கள்ல நீரோடைகள்ல அவர்கள் தங்களுக்கான குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டு மனிதர்களை விட்டு தூரமாக அவர்கள் வாழ்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவங்க எப்படி மனிதன் உடம்புக்குள்ள புகுந்ததாக சொல்வார்கள்? என்ன மார்க்க ஆதாரம் இருக்கிறது? எந்த ஜின்னு சைத்தானாக இருந்து மனிதனை வழி கெடுக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டுச்சோ அந்த ஜின்னுக்கே மனிதனுடைய உடம்புக்குள்ள புகுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட ஜின்னுக்கே மனுஷனுக்கு வித்தியாசமான நோய்களை ஏற்படுத்த முடியவில்லை, பைத்தியத்தை ஏற்படுத்த முடியவில்லை, மனுஷனுக்கு அசாதாரண நடவடிக்கைகளை ஈடுபட வைக்க முடியவில்லை. இவங்க சாதாரண நல்ல நிலையில உள்ள ஜின்கள், நல்லவங்களா கெட்டவங்களா, மடையர்களா புத்திசாலிகளா, குடும்பம் நடத்தி கொண்டு மனித நடமாட்டத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஜின்கள் தான் மனிதர்களுடைய உடம்புக்குள்ள புகுந்து கொண்டு மனுஷனை நாசமாக்க பார்ப்பாங்களா? அப்படி எதுவுமே இல்லை. முற்றிலும் முழுதாக ஒரு பித்தலாட்டமாக செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த ஜின்கள் என்பவர்கள் மனிதர்களுடைய உடலுக்குள் புகுந்து விடுவார்கள் என்று நம்பினால் அது அல் குர்ஆன் வசனம் ஒன்றுக்கு மாற்றமாக ஒரு நம்பிக்கையாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 33வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. அல்லாஹ் எந்த மனிதனுக்குள்ளேயும் 2 உள்ளங்களை ஏற்படுத்தவில்லை. ஒரு மனிதனுக்குள்ள 2 உள்ளங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தலையா? இப்ப என்னுடைய உடம்புக்குள்ள ஜின் புகுந்தால் என்னுடைய உடம்புக்குள்ள என்னுடைய உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது, ஜின்னுடைய உள்ளம் என்று இன்னொன்று இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி 2 உள்ளம் இருக்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவானா? ஏற்படுத்த மாட்டான். ஏன்னா ஜின்களும் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள், அவர்களுக்கும் தொழுகை கடமையாக இருக்கிறது. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுனி. ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வை வணங்குமாறு அல்லாஹ் யாருக்கு கட்டளை இடுவான்? சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ள பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு தான் எல்லாம் சொல்லி இருக்கிறான். விலங்குகளுக்கு அல்லாஹ் தஆலா ஐவேளை தொழுகை ஏனைய மனிதர்களுக்கான இபாதத்துகளை போன்ற இபாதத்துகள் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானா? இல்ல. அப்ப ஜின்களும் பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள், தூதர்கள் அனுப்பப்பட்டவர்களாக இருப்பதனால அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, பகுத்தறிவு இருக்கிறது. அவர்கள் எங்களோட உடம்புக்குள்ள புகுந்தா மனிதனுடைய உடம்புக்குள்ள 2 உள்ளம் இருப்பதாக ஆகிவிடும். சைத்தானுக்கெல்லாம் பிரத்யேகமாக மனுஷனுடைய நாடி நரம்புல ஓடுவதற்குரிய அனுமதியை கொடுத்துட்டாங்க. இபிலேசின் சந்ததிகளான சைத்தான்களுக்கு மட்டும் அந்த அனுமதி, ஏனைய ஜின்களுக்கு அந்த அனுமதி இருக்குதான்னு கேட்டா அனுமதி கொடுக்கப்படவில்லை. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு 2 உள்ளங்கள் ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து இந்த ஜின்கள் உடம்புக்குள்ளே புகுந்து விட முடியாது என்பது இஸ்லாமிய அகீதாவாக தெளிவாக நிரூபணம் ஆகுகிறது. இன்னும் சொல்ல போனால் ஜின்கள் மனிதர்களோடு உரையாடுவார்களா, தொடர்பு வைத்துக் கொள்வார்களா, மனிதர்களுக்கு உதவி செய்வார்களா, மனிதர்களுக்கு ஏதாவது நன்மை செய்வார்களா என்று ஆய்வு செய்து பார்த்தால் அல் குர்ஆன்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின்கள் சில உதவிகளை செய்திருக்கிறார்கள், வேலை செய்திருக்கிறார்கள், பணிபுரிந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 34வது அத்தியாயத்துல 12, 13 ஆகிய வசனங்கள்ல சொல்றான், வலி சுலைமான ரீஹ. சுலைமானுக்கு நாம் காத்தை வசப்படுத்தி கொடுத்தோம். உதுவுஹா ஸஹ்ருன் வ ரவாஹுஹா ஸஹ்ருன். அதனுடைய புறப்பாடு 1 மாதம், திரும்புதல் 1 மாதம் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வ அஸல்னா லஹு ஐனல் கித்ரி. அவருக்காக நாம் செம்பு ஊற்றை ஓடச் செய்தோம். ஒரு செம்பு என்ற அந்த பொருள் ஒரு ஊற்றாக ஓடக்கூடிய, ஒரு திரவமாக ஓடக்கூடிய நிலை அல்லாஹ் ஏற்படுத்தினான். வமினல் ஜின்னி மை யஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹி. இறைவனுடைய பெர்மிஷனோடு, அனுமதியோடு அவருக்கு பணிபுரியக்கூடிய, வேலை செய்யக்கூடிய ஜின்களையும் நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். வமை யஸிக் மின்ஹும் அன் அம்ரினா. அந்த ஜின்கள்ல யாராவது சுலைமான் நபிக்கு வேலை செய்யாம புறக்கணித்தால் நுதிகுஹு மின் அஸாபிஸ் ஸஈர். நம்முடைய கடுமையான தண்டனையை அந்த ஜின்கள் அனுபவித்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜின்களை அல்லாஹ்வுடைய பெர்மிஷனோடு வேலை செய்வதற்காக சுலைமான் நபிக்கு வசப்படுத்தி, கட்டுப்படுத்தி, சுலைமான் நபிக்கு பணி செய்யும் ஒரு கூட்டமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்தான் என்றதை நாங்க பார்க்கிறோம். இப்படி ஒரு நிலையில் அல்லாஹ்வின் அனுமதியுடன் ஒரு சாரார், ஜின்கள்ல ஒரு சாரார் அல்லது ஒரு ஜின்னோ பல ஜின்களோ ஒருவருக்கு வேலை செய்யும் என்று அல்லாஹ் சொன்னாலே தவிர இந்த ஜின்கள்
வேறு மனிதர்களுக்கு வசப்படாது, வேறு மனிதர்களால் இந்த ஜின்களை வசப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய பெர்மிஷன் என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு பெர்மிஷன் கொடுப்பான், யாருக்கு பெர்மிஷன் கொடுக்கவில்லை என்பதை அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லி இருக்கும் காரணத்தினால் இந்த ஜின்கள் சுலைமான் நபிக்கு பணிபுரிந்தது, பணிபுரியாவிட்டால் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும் என்ற அல்லாஹ்வின் எச்சரிக்கையின் அடிப்படையில் நடந்த விஷயமே தவிர அவங்களா விரும்பியோ அல்லது சுலைமான் நபி தன்னுடைய ஆன்மீகத்தால் பெற்றுக்கொண்ட ஒரு ஆற்றலினாலோ அல்ல என்பதை நாம் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சுலைமான் நபிக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட ஒரு அனுமதியாக இருக்கிறது. இது இப்ராஹிம் மௌலவி என்பவருக்கு அல்லாஹ் கொடுத்ததாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா? ஹதீசுகள் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முறை அவருடைய தொழுகையை ஜின்கள் தடுப்பதற்காக வந்த நேரத்தில் ரசூலா என்ன செய்தார்கள் என்பதை ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துது. ரசூலா சொல்றாங்க, இன்ன ரிஃப்ரீத்தம் மினல் ஜின்னி, ஜின்களில் ரிஃப்ரீத் என்று ஒரு கொடுமையான முரட்டு ஜின் ஒன்று வந்து தஃபல்லத அலையல் பாரிஹத, நேத்து இரவு என்னுடைய தொழுகையில எனக்கு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தது, குழப்பம் செய்து கொண்டிருந்தது. லியக்த அலைய ஸலாத்த, நான் தொழுகையை தொழாம முறிச்சு கொள்றதுக்காக வேண்டி எனக்கு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தது. ஃபஅம்கரனி அல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் தஆலா அதன் மீது எனக்கு சக்தி அளித்தான், உதவி செய்தான். அதை கட்டுப்படுத்துவதற்கு, துரத்தி அடிப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்தால் ஃபஅரத்து அன் அர்பிதஹு இலா சாரியத்தின் மின் சவாரியல் மஸ்ஜிதி, என்னுடைய பள்ளிவாசல்ல தூண்களில் ஒரு தூணில் அதை கட்டி வைப்பதற்கு நான் நினைத்தேன். ஹத்தா துஸ்பிஹு வ தல்லுரு இலைஹி குல்லுக்கும், உங்கள் அனைவரும் விடிய காலையில் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படி கட்டி வைக்க நினைத்தேன். ஃபஸகர்து கௌல அஹி சுலைமான, எனக்கு என்னுடைய சகோதரன் சுலைமானுடைய சொல் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன சொல்? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லிஆதிம் மின் பஅதி, இறைவா எனக்கு பிறகு எவருக்கும் அளிக்காத ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியை எனக்கு வழங்கு, ஒரு அதிகாரத்தை வழங்கு என்று அவர் ஒரு துஆ கேட்டார். இப்ப அந்த ஜின்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவருக்கு தான் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டது. இதை நானும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு எடுத்துக்கொண்டால் அவருடைய அந்த துஆக்கு நான் இடையூறு பண்ணதா வந்துரும். அதனால நான் அதை நினைவுக்கு வந்த நிலையில் நான் அவன் அந்த ரிஃப்ரீத்தை கட்டுப்படுத்தாமல் துரத்தி அடித்து விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்க புகாரில 461வது செய்தியா பாக்குறோம். அப்ப ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, அந்த ஜின்னோடு மல்லு கட்டக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா வழங்கிதான் நபிக்கே கிடைக்குது. அங்க சுலைமான் நபிக்கு அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, அனுமதியின் காரணமாக கிடைக்கிறது. இங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மீது அல்லாஹ் சக்தியை வழங்கியதனால் கிடைத்தது என்று வருகிறது. இந்த ரெண்டுக்கும் மாற்றமாக ஒரு மௌலவி இருப்பாராம், அவர் ஜின் வைத்தியம் பார்ப்பாராம். அங்க உள்ள மாணவிகளுக்கு முன்னாடி அந்த ஜின்களுக்கு இவர் வகுப்பே நடத்துவாராம். இவர்கிட்ட காலம் அடிச்சு கொண்டு வகுப்புல பாடம் படிக்கிற அளவுக்கு அந்த ஜின்கள் ரொம்ப பலவீனமானவங்களா இருந்தாங்களாம். இந்த ஜின்கள் இப்ராஹிம் மௌலவியிடம் படித்துக் கொண்டு இருந்ததை அந்த மாணவிகள் எல்லாம் பார்த்தார்களாம் என்று எப்படியெல்லாம் ரீல் விடுறாங்க தெரியுமா, எப்படியெல்லாம் பொய்களை இட்டு கட்டுறாங்க தெரியுமா. அல்லாஹ்வின் தூதருக்கு மேலாக, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேலாக இந்த மௌலவிமார்களை கொண்டு போயிட்டு வைக்கிறதுக்காக இப்படி ஜின்களை வச்சு கதையை விட்டு கொண்டு இருப்பாங்க. இப்படி கதை விடுறாங்க, இவங்க கதை தான் விடுறாங்கன்றதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்குது. என்ன சான்று தெரியுமா? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் தானே. சுலைமான் நபி என்ன வேலை எல்லாம் செஞ்சாரு? பக்கத்து நாட்டு சபா நாட்டு ராணியுடைய சிம்மாசனத்தை கொண்டு வருவதற்குரிய அந்த வேலையை யாரு செய்வீங்கன்னு கேட்ட நேரத்துல இஃப்ரீத் என்ற ஜின் என்ன சொல்லிச்சாம்? அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துன் நம்ல்ல 38, 39 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். காலையா ஐயுல் மலவு ஐயுக்கும் யஅதீனி பி அர்சிஹா கப்ல ஐயதூனி முஸ்லிமீன், அவ எனக்கு சரணடைந்து வருவதற்கு முன்பதாக அவளுடைய அரிசை, சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் யார், உங்களில் யார் என்று பிரமுகர்களிடம் கேட்ட நேரத்துல கால ரிஃப்ரீத்தும் மினல் ஜின்னி, ஜின்னினத்தை சேர்ந்த ரிஃப்ரீத் என்பவன், அந்த ரிஃப்ரீத் கேட்கிறான், ஆனா ஆதிக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக, நீங்க உட்கார்ந்து எழும்புறதுக்கு முன்னாடி நான் அதை கொண்டு வந்து தருகிறேன். வ இன்னி அலைஹி லகவியுன் அமீன், நான் அதை செய்வதற்கு பலம் வாய்ந்தவன், நம்பிக்கைக்குரியவன், நம்பி அனுப்புங்க, அந்த வேலையை செய்யறேன். உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள நான் சிம்மாசனத்தை கொண்டு வந்து தாரேன் என்று இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. இப்ப இந்த இப்ராஹிம் மௌலவி என்பவர் இந்த நாட்டு அரசனான
ஜனாதிபதியுடைய சிம்மாசனத்தை அல்லது பாராளுமன்றத்தினுடைய பிரதான ஆசனத்தை, பிரதமரின் ஆசனத்தை அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரின் ஆசனத்தை அவங்களோட அந்த இஸ்லாமியா மதரசாக்குள்ள ஒருவர் உட்கார்ந்து எழும்புறதுக்குள்ள கொண்டு வருவாரா? ஜின்களை வச்சு ஜின்களுக்கு பாடம் நடத்துறாரா இல்லையா? இவர் இப்ப ஜின்களுடைய ஆசானா இல்லையா? ஜின்களின் ஆசானான இவர் அவருடைய மாணவர்களான ஜின்களுக்கு சொல்லி ஒரு சிம்மாசனத்தை தூக்கி வர்றதுக்குரிய வேலையை செய்யணுமா இல்லையா? செய்வாரா? செய்ய முடியவில்லை. அவருக்கு எதிராக பலவிதமான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் ஈஸ்டர் தாக்குதல் அந்த குற்றச்சாட்டுடன் தொடர்பாக வந்திருந்தது. ஜின்களை வைத்துக் கொண்டு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கும் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் எதிராக அவர் செயல்பட இருந்துச்சா இல்லையா? செயல்பட முடியவில்லை. அப்ப எல்லாம் விட்டு அடிக்கிறாங்க, பொய் விடுறாங்க. இல்லாத நம்பிக்கை ஒன்ற மக்கள் மத்தியில ஏற்படுத்தி கொடுத்தாத்தான் இந்த ஆசிரியர்மார்கள் ஆசான்களாக வித்தியாசமான பிரத்யேகமான ஆற்றல் மிக்கவர்களாக காட்டிக்கொள்ளலாம். இதற்கு விடக்கூடிய பொய்யாக இந்த செய்திகள் வருகிறதே தவிர இதுல எந்த விதமான உண்மையும் இல்லவென்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக நியமிக்கப்பட்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மாத்திரம் தூதர் அல்ல, ஜின் இனத்தவர்களுக்கும் தூதர் தான். அந்த ஜின்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், உரையாடினார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின் இனத்தவர்களுக்கு ஹலால் எது, ஹராம் எது, அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஹலால் எது, ஹராம் எது என்று சாப்பாடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை சொல்வதற்கும் ஏனைய உபதேசங்களை செய்வதற்கும் மதீனால இருந்து தூரத்துக்கு போய் சில பகுதிகளில் மலை அடிவாரங்கள்ல ஜின்களோடு இருந்து அவர்களுக்கு பாடங்களை படித்து கொடுத்து கற்பித்து கொடுத்து காலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு திரும்பி வந்ததாக எல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகளில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த தகுதி, இந்த அந்தஸ்து நபிமார்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏனைய ஜின்களோ பார்க்கும் ஆற்றலோ அவங்களை எங்களுக்கு கண்ணுக்கு விளங்கவும் அது அவங்க பார்க்கக்கூடிய சக்தியும் நாம் பெற்றவர்கள் அல்ல. அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இன்னஹு யராக்கும் வ கபீலுஹு மின் ஹைசு லா தரவுனஹும். அவனும் அவர்களுடைய கூட்டத்தாரும் நீங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உங்களுக்கு அவர்களை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல தெளிவாக சொல்கிறார். அப்ப அவங்களை எங்களுக்கு பார்க்கவும் முடியாது. நபிமார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ் விதிவிலக்காக கொடுக்கின்ற ஒரு ஆற்றலினால் தான் அந்த ஜின்களுக்கு உபதேசம் பண்ணுவதோ அவர்களுடன் தொடர்பு வைத்து பேசுவதோ அவர்களிடம் வேலை வாங்குவதோ ஏதோ ஒரு காரியத்தை நகர்த்துவதோ செய்யலாமே தவிர ஏனைய எந்த மனிதருக்கு இந்த ஆற்றல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை, அஸரத்துல் முபஸ்ஸரால வரக்கூடிய எந்த ஒரு நபித்தோழருக்கும் வழங்கப்படவில்லை, ஏனைய நபித்தோழர்களுக்கும் வழங்கப்படவில்லை. இப்படி இருக்கும்போது இந்த சாதாரண மனிதர்கள், இந்த தற்காலத்தில் உள்ளவர்கள் ஜின்களை வச்சு வைத்தியம் செய்யறதாக ஆபரேஷன் பண்றானா, சில பேர் ஜின்னை வச்சு ஆபரேஷன் பண்றானா. அப்படி ஆபரேஷன் பண்ற ஆற்றல் தான் நிறைய பேருக்கு குணம் அடைஞ்சான். இப்படி ஆபரேஷன் பண்ற இந்த ஜின் வைத்தியர்களிடம் சொல்கிறோம், நீ போய் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பச்சிலம் குழந்தைகள் கேன்சரால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, உண்ட ஜின்களை வச்சு ஆபரேஷன் பண்ணி நீ அந்த குழந்தைகளை குணப்படுத்தினால் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒன்னையும் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்டான அந்த ஜின்னையும் எடுத்து அவார்டு கொடுப்பாங்க அரசாங்கத்தால. உங்களையும் அந்த ஜின்களையும் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல மேஜர் டாக்டர்களாக உங்களுக்கு பதவியை கொடுத்து உங்களை கொண்டாடி மகிழ்வாங்க. பச்சை பொய்யா இல்லையா? எவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இந்த ஜின்களை வச்சு என்னென்ன செய்யலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல எத்தனை எதிரிகள் இருந்தார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக எத்தனையோ எதிரி செயல்களில் ஈடுபட்டார்கள். அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஜின்களை வச்சு அழித்தார்களா? இல்லை. இந்த தற்காலத்துல இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய கொடூரனாக இருக்கக்கூடிய மனிதர்களை பச்சையாக சாப்பிடுவதற்கு சமமான ஒரு மனித இனவெறி பிடித்த ஒரு மிருகமாக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ஜின்களை வச்சு அழிக்க முடியுமா இல்லையா? உங்களால முடிஞ்சிருச்சா? முடியவில்லை. ஏன் ஜின்களை உங்களால் வசப்படுத்த முடியாது என்பதால் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கிறது. அறிவியல் ரீதியாக ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெறுவதற்கு அனுப்புங்கள், மனநல வைத்தியர்களிடம் அனுப்புங்கள், உடனடியாக அவங்களோட இம்பேலன்ஸ் ஆன ஹோமோன்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. இந்த மாதிரி அவங்க பொதுமக்கள் தான் ஏமாந்து திரியுறாங்கடா, அவங்களோட ஏமாத்தத்துக்கு தீனி போடுற மாதிரி மூட நம்பிக்கை வளர்க்கக்கூடிய இது போன்ற ஆலிம்சாக்கள் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத, மார்க்கத்துக்கு எதிரான, மார்க்கத்தை வித்து பிளப்பு நடத்தக்கூடிய அல்லது தங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஆற்றல் இருப்பதாக மக்கள் மத்தியிலே நம்ப வைக்கக்கூடிய
ஒரு போலியான பித்தலாட்டமான ஒரு காரியத்தில் தான் ஈடுபடுகிறார்கள் என்பது இந்த சொன்ன செய்திகளிலிருந்து நமக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே ஜின்களால் யாராலும் உரையாட முடியாது, தொடர்பு வைக்கவும் முடியாது. நபிமார்கள் அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்கள் மட்டும்தான் ஜின்களோடு தொடர்பு வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்பதனால், ஜின்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் என்பதனால, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கும் சட்டங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் மாத்திரம் ஜின்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து பேசி உரையாடி இருக்கிறார்களே தவிர இந்த ஆற்றல் வேறு எவருக்கும் வழங்கப்படவில்லை என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை அகீதா சார்ந்த நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். சகோதரர் இன்சிமாம் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வியா, ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரா காஃபை ஓத வேண்டுமா என்று கேட்கிறார். அதாவது 50வது அத்தியாயமான சூரத்து காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்று வரக்கூடிய அத்தியாயத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாங்க மிம்பர்ல ஓதணுமா? சொற்பொழிவாற்றக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய இமாம்கள் ஓத வேண்டுமான்னு கேட்கிறாங்க. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி கருத்து தரக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது சஹீஹ் முஸ்லிம்ல 1580வது ஹதீஸ்ல. அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஹத்து காஃப் வல் குர்ஆனில் மஜீதி மின் ஃபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து காஃப் வல் குர்ஆனில் மஜீத் என்ற சூராவை பெற்றுக்கொண்டேன். யௌமல் ஜும்அத்தி வ ஹுவ யக்ரஉ பிஹா அலல் மிம்பரி ஃபி குல்லி ஜும்அத்தின், ஜும்மா நாளில் தான் அதை பெற்றுக்கொண்டேன். அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவிலும் மிம்பர் மீது இருந்த நிலையில் அதை ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற நேரத்துல ஒவ்வொரு ஜும்மாவிலும் இமாம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது சூரத்து காஃபை ஓத வேண்டும் என்ற மாதிரி ஒரு கருத்தை தருகிறது. ஆனா இந்த செய்தி மட்டுமா வருகிறது என்று பார்த்தால் இந்த செய்தி மட்டும் வரவில்லை. இந்த செய்திக்கு விளக்கமாக பலவிதமான செய்திகள் இணைக்கப்பட்டு வருகிறது. அந்த எல்லாத்தையும் வைத்துதான் இந்த செய்திக்கு நாங்க ஒரு முடிவெடுக்கணும். இது சம்பந்தப்பட்ட வேறு அறிவிப்புகள்ல என்ன வருகுதுன்னு சொன்னா, உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, லக்கது கான தன்னூருனா வ தன்னூரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாஹிதன், நம்முடைய மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுப்பு ஒரே அடுப்பாக இருந்தது. எவ்வளவு காலத்துக்கு? சனத்தைனி 2 வருடங்கள், அவு சனத்தன் அல்லது 1 வருடம், வபால சனத்தின் அல்லது 1 வருடத்தின் சில பகுதிகள் ஒரே அடுப்பாக நாங்க பயன்படுத்தினோம். வமா அஹத்துகா வல் குர்ஆனில் மஜீதி இல்லா அன் லிசானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் காஃப் வல் குர்ஆன் மஜீத் என்ற சூராவை ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்தே பெற்றுக்கொண்டேன். யக்ரவுஹா குல்ல யௌமி ஜும்அத்தின், அதை ஒவ்வொரு ஜும்ஆவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். அலல் மிம்பரி இதா ஹதபன் நாஸ, மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்தும் போது மிம்பர் மீது நின்றவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினாங்க என்ற செய்தியை உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 1582வது செய்தியா வருது. அப்ப 2 வருஷம் அல்லது 1 வருஷம் அல்லது 1 வருஷத்துடைய ஒரு சில மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக ஜும்மா மிம்பர்ல காஃப் வல் குர்ஆன் மஜீதை ஓதிக்கிறாங்க. ஏனைய எல்லா காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்கன்னு வரல. அப்ப ஏற்கனவே எப்படி வருது? ஒவ்வொரு ஜும்மாவிலும் மிம்பரின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து காஃப் வல் குர்ஆன் மஜீத் சூராவை ஓதியதாக ஆரம்ப செய்தி சொல்லிச்சு. இந்த செய்தி என்ன சொல்லுது? அந்த குர்ஆன் அத்தியாயம் எவ்வளவு காலங்கள் ஓதப்பட்டன, எவ்வளவு காலம் ஓதப்பட்டுச்சு என்பதை தெளிவாக சொல்கிறது. 2 வருஷம் அல்லது 1 வருஷம் அல்லது சில மாதங்கள் ரசூலா கண்டினியூவா ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த சூராவை, அந்த அத்தியாயத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நோக்கத்துல ஓதி இருக்கலாம். அதனால்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினதாக நாங்க பாக்குறோம். அது கூட 2 வருஷமா 1 வருஷமா 1 வருஷத்துல சில மாதங்களாண்டு கூட தெளிவா வரல. எவ்வளவு காலம் என்று வரலாம். குறிப்பிட்ட காலம் நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய அடுப்புலதான் நாங்களும் சாப்பிட்டோம்டா, இவங்களோட குடும்பமும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமும் சாப்பாட்டுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில கிடைக்கிற சாப்பாடை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய அடுப்புல எது உணவாக கிடைத்ததோ அதுதான் இவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு சாப்பிடுற அளவுக்கு குறிப்பிட்ட காலம் இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த ஜும்மா மிம்பர்ல சூரத்து காஃப் ஓதப்பட்டிருக்கிறதே தவிர காலாகாலமா முழு காலமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இதுதான் ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்று எந்த செய்தியும் வரவில்லை. ஏன்னா ஏனைய நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஜும்மாவிலே எப்படி ரசூலா ஹுத்துபா நிகழ்த்துவாங்க என்பதை பற்றி அறிவிக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக
ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை சொல்றாங்க. சஹீ முஸ்லிம்ல 1565வது செய்தியா வருது. எப்படி வருதுன்னா, அன்பஅனி ஜாபிர் இப்னு சம்ரத, எனக்கு ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஹ்துபு காயிமன், ரசூலா ஜும்மாவிலே நின்றவர்களாக குத்துபா செய்வார்கள். சும்ம யஜ்லிசு, பிறகு உட்காருவார்கள். சும்ம யகூமு, பிறகு எந்திரிச்சு நிற்பார்கள். ஃபயஹ்துபு காயிமன், பிறகு எந்திரிச்சு நின்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா உரை நிகழ்த்துவார்கள். ஃபமன் நப்பஅக அன்னஹு கான யஹ்துபு ஜாலிசன், யாராவது ஒருத்தர் ரசூலா உட்கார்ந்து கொண்டுதான் ஜும்மா செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஃபக்கது கதப, அவர் போய் சொல்லிட்டாரு. ஃபக்கது வல்லாஹி ஸல்லைது மாஉ அக்ஸரி மின் அல்ஃபை ஸலாத்தின், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 2000க்கு மேற்பட்ட தொழுகைகளில், ஜும்மா தொழுகைகளில் கலந்திருக்கிறேன். அதுல எதுலையுமே ரசூலா உட்கார்ந்து தொழலன்னு ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தியில சூரத்து காஃப் ஒவ்வொரு மிம்பரிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருந்தார்கள் என்று சொன்னா, அவர் எப்படி அறிவிச்சிருப்பார்? ரசூலா நின்று கொண்டு உரை நிகழ்த்தினார்கள், உட்கார்ந்தார்கள், மீண்டும் நின்று கொண்டு உரை நிகழ்த்தினார்கள். மேலதிகமாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் சூரத்து காஃபை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லிட்டு தான் யாராவது ரசூலா உட்கார்ந்து ஜும்மா செஞ்சதா சொன்னா அவங்க போய் சொல்றாங்க, நான் 2000க்கு மேற்பட்ட தொழுகையில கலந்திருக்கிறேன் என்று சொல்லி இருப்பார்கள். அப்படி வந்ததா? சூரத்து காஃப் சம்பந்தமா ஏதாவது அறிவிக்கிறாரா? இல்லை. அது வழக்கமான செயலாக இருந்தால், கட்டாயமான செயலாக இருந்தால், ஒவ்வொரு ஜும்மாவிலும் கடைபிடிக்க வேண்டிய செயலாக இருந்தால், அது அறிவிக்கப்பட வேண்டிய இடம் இதுதான். இந்த இடத்துல அவர் அறிவிக்கவில்லை என்றால் அது கட்டாயமான நிலையில் இல்லை. ஒருத்தர் விரும்பினா சூரத்து காஃபை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக அவர் ஓதி, சூரத்து காஃப் மட்டுமில்ல வேற அத்தியாயங்களை கூட மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஜும்மா மிம்பர்ல வச்சு ஓதி கொடுக்கலாம். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு காலம் செய்திருக்கிறார்கள். காலம் முழுவதும் செய்யவில்லை. 2000க்கு மேற்பட்ட வக்துகள்ல ரசூலவ தொழுகையில சந்தித்தவருக்கு இந்த சூரத்து காஃப் சம்பந்தமாக ஒரு செய்தியாவது சொல்ல இருந்துச்சா? இல்லையா? சொல்ல இருந்தது. ஏனென்றால் அவர் ரசூலாவை சந்தித்த நேரங்களில் இந்த நடைமுறை ரசூல்லா விட்டுட்டாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதனால ஜும்மாவில் ஒரு சருத்தாக சூரத்து காஃபை ஓத வேண்டும் என்பது மார்க்கத்துல வாஜிபான ஒரு செயல் இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கானத் லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபத்தானி யஜ்லிசு பைனஹுமா, ரசூல்லா 2 குத்துபா செய்வாங்க, அதுல இடையில ரசூலா உட்காருவாங்க. யக்ரவுல் குர்ஆன வ யுذக்கிருன் நாஸ, ரசூலா குர்ஆன் ஓதுவாங்க, மக்களுக்கு எச்சரிக்கை செய்வாங்கன்னு வருது. சூரத்து காஃப் ஓதினாங்கன்னு வந்துச்சா? பொதுவா குர்ஆன் ஓதலாம். குர்ஆன் வசனங்களை ஓதிதான் உபதேசம் பண்ண வேண்டும், ஹதீஸ்களை சொல்லிதான் உபதேசம் பண்ண வேண்டும். அந்த வகையில குர்ஆன் வசனங்களை ரசூலா ஓதினாங்களே தவிர சூரத்து காஃபை ஒவ்வொரு வெள்ளி ஜும்மாவிலும் ஓதினார்கள் என்று எங்கேயும் அறிவிக்கப்படவில்லை என்ற செய்தியும் நாங்க பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீ முஸ்லிம்ல 1564வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே சூரத்துல் காஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட காலத்துல தான் ஓதி இருக்கிறாங்கன்றதுல இருந்து அது ஜும்மாவின் ஒரு சருத்தாக வராது. பொதுவாக குர்ஆன் வசனங்களை ஓதி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நபிமொழிகளை சொல்லி அழகான சொற்பொழிவுகளாக ஜும்மாக்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது விளங்குகிறதே தவிர சூரத்து காஃப் என்பது ஜும்ஆ மிம்பரின் குத்துபாவின் ஒரு சருத்தாக வரவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த கேள்வி கேட்ட சகோதரர் இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே ஜும்மா மிம்பரிலே சூரத்துல் காஃப் கண்டிப்பாக ஓத வேண்டும் இல்லை என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு இந்த விளக்கத்தை நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, சுன்னத் ஜமாத் பிரிவை சேர்ந்த சிலர் ஜும்மா தொழுகையின் போது அசாகோல் கைத்தடியை ஏந்தி கொண்டு குத்துபா வழங்குவது சுன்னத் என வாதிடுகின்றனர். ஆனால் அவர்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது பிற இடங்களுக்கோ பயணம் செய்து ஜும்மா குத்துபா நிகழ்த்தும் போது அசாகோலை பயன்படுத்தாமல் குத்துபாவை வழங்குகிறார்கள். இது போன்ற செயல் இரட்டை நிலையாக கருதப்படுமா? மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அசாகோல் பயன்படுத்தப்பட்டது எந்த நோக்கத்திற்காக என்பது பற்றியும் மார்க் அடிப்படையில் விளக்கம் தர முடியுமா என்று கேட்கிறார். அதாவது இந்த கேள்வியில அவர் என்ன கேட்கிறாருன்னா, அண்மை காலத்துல ஜம்மியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளராக செயல்படக்கூடிய சகோதரர் அர்க்கம் நூராமித் அவர்கள் கனடா அல்லது ஜெர்மனி எங்கேயோ ஒரு நாட்டுல குத்துபா நிகழ்த்தும் பொழுது அசாகோல் இல்லாமல் அவர் ஒரு குத்துபாவை நிகழ்த்தி இருந்தார். அது அடிப்படையா வச்சுதான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. சுன்னத் ஜமாத்ல உள்ள
உலமாக்கல். இலங்கையில ஜும்மா நடத்தும் போது அசாக்கோலை விட்டுட்டு ஜும்மா நடத்துறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாவமாக இதை ரொம்பவும் வலியுறுத்தி செய்வாங்க. ஆனா வெளிநாடுகளுக்கு போனா அவங்க சர்வ சாதாரணமாக அந்த நாட்டு மக்கள் சுண்ணாவை புரிந்து வைத்திருக்கிற அடிப்படையில் அசாக்கோல் இல்லாம மிம்பர்ல ஏறுங்கண்டாலும் அதை நைஸா எட்ஜஸ்ட் பண்ணி ஏறுறாங்க. அசாக்கோலுக்கு இலங்கையில கொடுக்குற முக்கியத்துவம் வெளிநாடுகள்ல கொடுக்குறாங்க இல்ல என்ற அடிப்படையில தான் அந்த கேள்வி எழும்பி இருக்குது. இவங்க எந்த அடிப்படையில செய்யறாங்க, இவங்க மார்க்கத்துல குர்ஆன் சுன்னாவுல நிலைச்சு நிற்கக்கூடிய கூட்டமா இல்லையான்றது நமக்கு ஒரு சர்ச்சையாக நாம எடுக்க விரும்பல. அது அவர்களுடைய செயல்கள், அல்லாஹ் அவர்களுடன் பார்த்து கொள்ளட்டும். குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமான கருத்து அது என்றதுக்கு மட்டும் நாங்க பதில பதிவு செய்து கொள்கிறோம். என்ன விஷயம், இந்த ஜும்மால மிம்பர்ல அசாக்கோலை பிடிக்கணுமா? இது மார்க்கத்துல வழிகாட்டப்பட்ட ஒன்றா? இன்னைக்கு ஜும்மாக்கள்ல உலமாக்கள் என்ன பண்றாங்கண்டா அசாக்கோலை பிடிப்பாங்க. அந்த அசாக்கோல் எப்படி இருக்கும்டா அவங்கள விட ஒரு 2 அடி உயரமாக இருக்கும். அசாக்கோலை முஅத்தினார் என்ன செய்வார், முஅத்தின் அவர் ஒரு சில திக்ருகளை சொல்லி, சில ஔராதுகளை சொல்லி, சில குர்ஆன் வசனங்களை சொல்லி ஓதி எடுத்தால் என்ன செய்வாரு, இமாம்ட கையில கொடுப்பாரு. அவர் இமாம் அந்த அசாக்கோல் எடுத்து ஒவ்வொரு படியாக மெதுவா ஏறி உட்கார்ந்து அசாக்கோலை இடது கைக்கு எடுத்து ஜும்மா குறிப்பா வலது கையில வச்சுக்கொண்டு அசாக்கோலும் ஜும்மா குறிப்பும் தட்டி தடுமாறக்கூடிய நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு சில பேரு அசாக்கோல் தந்தத்துக்காக வேண்டி அதை எடுத்து அதை உடம்புல சாட்சி கொண்டு கையாலையும் பிடிக்காம ஜும்மா ஹுத்துபாவை நிகழ்த்துவதை நாங்க பாக்குறோம். ரொம்ப சிரமப்படுறாங்க. மார்க்கத்துடைய அடிப்படை அசாக்கோல் என்றால் என்ன, அது ஜும்மா மிம்பரில் பயன்படுத்தப்பட வேண்டுமா இல்லையா என்பதுதான் அடிப்படை. அசாக்கோல் என்பது கைத்தடியாக இருக்கக்கூடியது என்பது என்னவென்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், 20வது அத்தியாயத்துல 17-18 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்களோட கையில வலது கையில என்ன இருக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், காலைய அசாய, இது என்னுடைய கைத்தடி. அத்தவக்கவு அலைஹா, என்ன சொல்கிறார், வார்த்தையை கவனியுங்கள், நான் இதன் மீது ஊன்றிக் கொள்வேன். அலா கனமி, இதன் மூலம் என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலை பறிப்பேன், என்னுடைய மந்தைகளை நான் மேய்த்துக் கொள்வேன். வலிய ஃபீஹா மஆரிபு உஹ்ரா, எனக்கு இதன் மூலம் பலவிதமான பலன்களும் இருக்கின்றன, பல பிரயோஜனங்களும் இருக்கின்றன என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அசாக்கோல் எதுக்குண்டா ஊன்றிக் கொள்வதற்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாக்கோலை எதுக்கு வச்சாங்கன்னா, ஒரு சமநிலையில நிற்க முடியாத நிலையில் இருப்பவர் அவர் நின்று கொள்வதற்காக, ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருந்தால் தனக்கு துணையாக ஊன்றுகோலாக நிற்பதற்கு தான் அசாக்கோலை பயன்படுத்துவார்கள். அப்ப அசாக்கோல் என்பது ஒருவருக்கு துணையாக இருக்கக்கூடிய, ஒருவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக, ஒரு உபகரணமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா இவங்க மிம்பர்ல வச்சிருக்கிற அசாக்கோல் ஊன்ற அசாக்கோலா இல்ல, அது ஹை ஜம்ப் பண்ற ஒரு அசாக்கோலா இருக்குது. அந்த அசாக்கோல் ஒருத்தர் ஊண்டினார் என்று சொன்னா அப்படியே மேல ஏற வேண்டி வந்துடும். ஊண்ட ஏழுமா, அதனுடைய முனைய பிடிக்க ஏழுமா, ஏலாம். ஏன்னா அவரை விட 2 அடி, அவர் 5 அடி என்று சொன்னா அசாக்கோல் ஒரு 7 அடியில 8 அடியில வச்சிருப்பாங்க. அந்த 8 அடி அசாக்கோல்ட முனைய பிடிக்கிறதா இருந்தா இமாம் அசாக்கோலை நிறுத்தி வச்சு அதுக்குள்ள சாரத்தை கையிலேயே ஜுப்பாவை கட்டி கொண்டு ஏற வேண்டி வரும். ஊன்றுவதற்கு அசாக்கோல் பயன்படுத்துவீங்களா, ஊஞ்சலாடுவதற்கு அசாக்கோலை பயன்படுத்துவீங்களா? எதுக்கு அசாக்கோல்? அசாக்கோல்ட பயனே என்னவென்று தெரியாமல் இவங்க அசாக்கோலை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மிம்பர்ல அசாக்கோலை பயன்படுத்தினாங்க, எனவே நாங்களும் பயன்படுத்த வேண்டும் என்று வாதிடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மிம்பர்ல எப்படி அசாக்கோலை பயன்படுத்தினாங்க? அபூதாவுதுல 924வது ஹதீஸ்ல அக்கம் இப்னு ஹசன் அல் குலஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபகாம முத்தவக்கிஅன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜும்ஆல நின்றார்கள், மிம்பரில் நின்றார்கள். ஃபகாம நின்று கொண்டார்கள், முத்தவக்கிஅன் அலா அசன், தன்னுடைய அசாக்கோல் மீது ஊன்றியவராக, தாங்கி பிடித்தவராக நின்றார்கள். அவு கௌசின், அல்லது வில்லின் முனையை ஊன்றிக் கொண்டு நின்றார்கள். ஃபஹமிதல்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். வ அஸ்னா அலைஹி கலிமாத்தின் ஹஃபீஃபாத்தின் தய்யிபாத்தின் முபாரகாத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பரக்கத்தான நல்ல லேசான சொற்களால் வர்ணித்தார்கள் என்று இந்த அறிவிப்பில் வருகிறது. ரசூலா கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஃபகாம முத்தவக்கியன் அலா அஸா, ரசூலா தன்னுடைய அசாவின் மீது ஊண்டிய நிலையில் தான் மிம்பரில் இருந்தார்கள் என்று வருது.
ரசூல்லா அசாவில் தொங்கிய நிலையில் என்று வரவில்லை, அசாவில் ஊன்றி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இப்ப ரசூல்லாவுக்கு ஒரு உடல் பலவீனமான நிலை ஏற்பட்ட நேரத்துல அசாவை பயன்படுத்தி அதுல ஊண்டி கொண்டு நின்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, குத்துபா நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதே போன்ற அசா மட்டுமல்ல, ஒரு வில்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வில்லு, அம்பு வில்லு இருக்குதே, அதுல வில்லை பயன்படுத்தி அந்த வில்லை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊண்டி நின்று கொண்டாங்க என்று வருது. அப்ப இங்க யாராவது மிம்பர்ல அசாக்கு பதிலாக வில்லொண்ட பயன்படுத்தி யாராவது மிம்பர்ல நிப்பீங்களா? அப்படி நீங்க நின்று அவங்களை எப்படி பார்ப்பாங்க? ஒரு ஜோக்கரான ஒரு நிலையில பார்ப்பாங்களா இல்லையா? ரசூலா எதுக்கு பயன்படுத்தினாங்க? அந்த காலத்துல ரசூல்லாவுக்கு ஒரு அசா ஊண்டுவதற்கு தேவைப்பட்டது, அல்லது ஒரு வில்லை வைத்தாவது ரசூலா ஊண்டிக் கொள்வதற்கு நினைத்தார்கள். உங்களுக்கு பலவீனம் இருந்தால் நீங்களும் ஊண்டிக் கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு வில்லை பயன்படுத்துங்கள், ஒரு அசாவை பயன்படுத்துங்கள். அதை விட்டுட்டு நீங்க பெரிய ஒரு வில்லொண்ட செஞ்சு நீங்க மிம்பர்ல அதை வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அது ஒரு கேலி கூத்தாக கருதப்படும். எனவே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது நீங்கள் ஜும்மா மிம்பரில் நிற்பதாக இருந்தால் அசாவை பயன்படுத்துங்கள், வில்லை பயன்படுத்துங்கள், அம்பை பயன்படுத்துங்கள் எங்கேயாவது ஆர்டர் போட்டாங்களா? ரசூல்லாவுடைய வாழ்க்கையில சுன்னத்து, ஆதத்து, இபாதத்து எப்படி நாங்க பிரிச்சு எடுக்கணும்? ரசூல்லா எதை அந்த உலகத்தில் உள்ள வழக்கமாக செய்தார்களோ, உலகம் சார்ந்த நடவடிக்கைகளாக செய்தார்களோ அவை ஆதத்தாக கருதப்படும். அதற்கு இபாதத்துடைய மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டல் கொடுக்கணும்னா ரசூல்லா அதை மார்க்க ரீதியாக நமக்கு இதை செய்யுமாறு வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படி வழிகாட்டியதற்கு எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் மிம்பரில் அசாக்கோலை வைப்பது ஒரு நியாயமான பார்வையாக ஆகாது. இஸ்லாத்தின் ஒரு சுன்னத்தாக, ஒரு அமலாக, ஒரு இபாதத்தாக அது கருதப்படாது என்பதுதான் தெளிவாக விளங்குகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அசாவை ஜும்மா மிம்பர்ல மட்டும்தான் பயன்படுத்தினார்களா என்று பார்த்தால் ரசூலா ஜும்மா மிம்பர்ல மட்டுமே பயன்படுத்தல, பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரசூல்லா ஒரு முறை சகீஃப் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மார்க்கத்தை சொல்றதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல ஹாலித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார், அபுசர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், ஃபீ மஸ்ரிகி ஸகீஃபின், கிழக்கு பகுதியிலே நான் பார்த்தேன், வஹுவ காயிமுன், ரசூலா நின்று கொண்டிருந்தார்கள், அலா கௌசின், ஒரு வில்லின் முனையை பிடித்துக் கொண்டு, அவ் அசன், அல்லது ஒரு அசாவை பிடித்துக் கொண்டு, ஹீன அத்தாஹும் யப்தகி இந்தஹுமுன் நஸ்ர, அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் உதவி கேட்டு வந்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அசாவை பிடித்தவர்களாக, ஒரு வில்லை பிடித்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருந்தாங்க என்று வருது. அப்ப உதவி கேட்டு ரசூலா மார்க்கத்தை சொல்லி விளங்கப்படுத்துறாங்க. அந்த நேரத்திலையும் அசாவை வச்சு கொண்டிருந்தாங்கன்னா நீங்க இப்ப என்ன செய்யணும்? மிம்பர்ல மட்டும் இந்த பெரிய ஊண்டுகோலை வச்சு கொண்டு இருக்க கூடாது. போற இடம், பயான் பண்ற இடம் எல்லாம், உங்களோடு நீங்க பயணத்துல போற நேரம் எல்லாம் பெரிய ஒரு 7 அடி ஒசரமான இரும்பில் செய்யப்பட்ட, அப்படித்தானே மிம்பர்ல வைக்கிறீங்க, இரும்பில் செய்யப்பட்ட 7 அடி இரும்பு அசாக்கோலை, சில்வர் அசாக்கோலை, பிளாட்டினம் அசாக்கோலை, அல்லது ஒரு பொல்லு கம்பை அசாக்கோலாக வைத்துக் கொண்டு உங்களோடு நீங்கள் பயணம் செய்வீர்களா? நீங்க பயான் செய்த எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு 7 அடி அசாக்கோலை வச்சுக் கொள்வீங்களா? வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். இந்த செய்திய நாங்க அஹ்மதுல 18,190வது செய்தியா பாக்குறோம். அப்ப இந்த செய்தியிலிருந்து நாங்க என்ன விளங்கிக் கொள்றோம்? ஒருவர் தேவைக்கு, ஒரு வயோதிபராக இருந்தா, முதுமை உள்ளவராக இருந்தா, ஊன்றிக் கொள்வதற்கு ஏதாவது தேவைப்பட்டா, தன்னுடைய உடம்பு குறைஞ்சபட்சம் இடுப்புக்கு கீழே அசாக்கோல்ட உயரம் இருந்தா தான் ஊண்டிக் கொள்ளலாம். இடுப்புக்கு மேல வந்தாலே ஊண்டுவதற்கு கஷ்டமாகும். ஆனா தலைக்கு மேல அசாக்கோல் என்ற பேர்ல கோமாளித்தனமாக அசாக்கோல் என்ற அந்த பயன்பாட்டையே கேலி கூத்தாக்கக்கூடிய விதத்துல அசாக்கோல்ட உயிரோட்டமான நிலையை இல்லாமலாக்கி மிம்பர் மேடைகள்ல இவர்கள் மார்க்கத்தை நையாண்டி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த விஷயத்துல இருந்து விலகி கொள்ள வேண்டும். மார்க்கத்தை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. அதுல கூட என்ன வேடிக்கை, ஸ்ரீலங்காக்கு ஒரு மார்க்கம், கனடாக்கு இன்னொரு மார்க்கம். ஸ்ரீலங்கால சொல்லும் அசாக்கோல் இல்லாமல் இவர்கள் மிம்பரிலே எப்படி செய்வார்கள், உரை நிகழ்த்துவார்கள் என்றுவாங்க. இதே வெளிநாடுகளுக்கு போனா வசதி படைத்தவர்களுக்கு முன்னாடி, கொளுத்த பெருத்தவர்களுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாத நிலையில அவங்க மார்க்க ஆதாரத்தோட கேள்வி கேட்பாங்கன்ற பயத்துல அவங்கள சமாளிக்கிறதுக்காக அது தேவையில்லை, அது முஸ்தஹபு, அது சுன்னத்து, அது வாஜிப் இல்லைன்னு உள்ள நைஸா நழுவிடுவாங்க. மார்க்கத்தில் உள்ள சட்டத்தை சொல்லுங்க, அது சுன்னத்தா, ரசூல சுன்னத் ஆக்கினாங்களா, முஸ்தஹப் ஆக்கினாங்களா, விரும்பத்தக்கதாக ஆக்கினாங்களா, அது மார்க்கத்துல வாஜிப் என்று சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? மக்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. இவங்க மார்க்கத்துல இடத்தை பார்த்து, காலத்தை பார்த்து, நேரத்தை பார்த்து
மார்க்கத்தை வளைத்து பேசக்கூடியவர்கள் என்பதுதான் இதன் மூலம் உறுதியாகிறது. அந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும். இந்த குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகளை அவர்கள் பார்த்தாவது நாங்க மார்க்கத்தை கேலி கூத்தாக்காமல் அல்லாஹ்க்கு பயந்தவர்களாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற மன உறுதிக்கு அவர்கள் வந்தால், அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் நாங்கள் சொல்வதை விட பல மடங்கு மக்களுக்கு எடுபடக்கூடியதாக ஆகும் என்பதையும் ஒரு மேலதிக செய்தியாக சொல்லிக்கொண்டு, ஜும்மா மிம்பர்ல அசாக்கோல் பயன்படுத்துவது நபி வழி அல்ல, மார்க்கத்திலான ஒரு செயல் அல்ல. ஒருவர் தனக்கு பலவீனம் ஏற்பட்டால், தனக்கு விரும்பினால் ஒரு அசாவை அது ஜும்மா மிம்பர்ல மட்டுமல்ல எந்த இடத்திலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அசா ஊண்டி கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இருந்தா தன்னுடைய இடுப்புக்கு கீழே தான் அந்த அசா கோல உயரம் இருக்கணும் என்ற அதனுடைய பயன்பாட்டையும் புரிந்து கொண்டு அந்த அசா கோலை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதுதான் உலக காரியமாக இருக்கிறதே தவிர மார்க்கத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது இதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளலாம் என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு, இந்த வாரத்திற்கான சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு படிப்படியாக ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு சந்தேகத்தையும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து கிடைக்கக்கூடிய பதில்களைத்தான் குர்ஆன் சுன்னாவில் இருந்து நாங்கள் வழங்கி வருகிறோம். எனவே உங்களுடைய கேள்விகளை இந்த திரையில் தென்படக்கூடிய இலக்கத்திற்கு எழுத்து வடிவத்திலே உங்களுடைய பேர் முகவரியுடன் அனுப்புங்கள். உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சக்தி இருக்கும் காலமெல்லாம் தொடர்ச்சியாக இந்த தாவா பணியை மேற்கொள்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.